பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. இன்னைக்கு தலைமுறைகள் பார்த்தாக்கா ஒரு 60 வயசுக்குள்ள உள்ளவங்க எல்லாருமே முட்டி பிடிச்சின்னு கையை பிடிச்சின்னு காலை பிடிச்சின்னு அன்கண்டிஷனாக போயிடுறாங்க. அதாவது எழுந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அப்படி இல்லைன்னா இறப்பு சூழ்நிலை. இதோடு இல்லாமல் அவங்களுடைய வாரிசை அவங்க கண் எதிரவே அவங்களே கொல்லி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுங்க. இதை மட்டும் மாற்றணுங்க. இதை மட்டும் மாற்றினாலே போகிறோம், நம்ம நாடு தண்ணீர் உடஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு விஷமான உணவுகள். விவசாயி தான் கடவுள்னு சொன்னாங்க. ரெண்டாவது, பறவைகளை வந்து நம்ம காபந்து பண்ணுற மாதிரி பறவைக்கு நிறையா நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு தான் முக்கியமாக நம்ம மரம் வச்சுருக்குது. பனைமரம், நிறைய பனைமரம் வைங்க. பனைமரத்தில் கூடு கட்டும். எல்லா வகையான மரங்களை தான் காக்கா கூடு கட்டும். அதுக்குண்டான பறவைகள் தொழில்நுட்பங்கள் நிறையா இருக்குது. பொதுவாக நிலத்தில் பூச்சி விழுதுனாலே மூலிகை பூச்சி விரட்டி மூலிமா பூச்சியை கட்டுப்படுத்திடலாம். அது கூட வேணாம், இந்த மாதிரி பறவை தாங்கின்னு நெடுக்குன்னு தென்னை மரம் போகிற அடிமட்டை வச்சுருக்கிற பாருங்கள். எல்லா நிலத்துலையும் தொங்குது பாருங்கள். இதுலேயும் அடிமட்டை வச்சங்க. பயிர் ரொம்ப உயரம் வளர்ந்துருச்சு தெரியல. அது ஒரே ஒரு மட்டை மட்டும் தெரியுது, ரொம்ப தூரமாக தெரியுது. ஒரே ஒரு மட்டை மட்டும் ரொம்ப உயரம் பயிர் வளர்ந்தனால அடிமட்டை கீழே மறைஞ்சிடுச்சுங்க. அந்த மாதிரி தென்னை மட்டையை அடியில் தலைகையே சொல்லி விட்டோம்னாங்க. அதில் பறவை உட்காரும். அந்த மாதிரி பறவை ரட்டவால் குருவின்னு சொல்லுவாங்க, கரிச்சாங்குருவின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குருவிகள் சாயங்கால நேரத்தில் வயலில் வட்டமிடும். ஒரு நாளைக்கு 100 பூச்சி பிடிச்சி சாப்பிடும். இந்த மாதிரிலாம் பூச்சி ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். இதெல்லாம் தாண்டி நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒட்டுண்ணி வைக்கலாம், ஒட்டுண்ணி கட்டலாம். ஒட்டுண்ணி கட்டினா விளக்கு பொறி வைக்கலாம், சோலார் விளக்கு பொறி வைக்கலாம், அப்படின்னா ராந்தல் வைக்கலாம். நிறையா வந்துடுச்சுங்க. இந்த மாதிரிலாம் இயற்கையிலேயே பூச்சி கட்டுப்படுத்தலாம். இது இல்லாமல் குளவி இனங்கள்னு ஒன்று இருக்குங்க. அந்த குளவிகள் அந்த பச்சையாக உள்ள புழு, இது மேலே பச்சையாக புழு மேய்ஞ்சிருந்தாங்க, அந்த புழு கொண்டு போய் உள்ளே வச்சுக்கோங்க கூண்டில். அது ஒரு கோமா நிலை கொண்டு போயிடும். அந்த புழு அதில் அப்படியே இருக்கும் சாகாமல். அந்த சாகாமல் இருக்கிறது அந்த புழு வச்சுட்டு உள்ள அதுக்கு சாப்பாடாக தான். அந்த புழு முட்டை வச்சுட்டு வெளியே வந்துச்சுனாக்கா அந்த முட்டை குஞ்சாகி அந்த புழு அந்த கோமா ஸ்டேஜில் உள்ள புழுவை சாப்பிட்டுட்டு திருப்பி வெளியே பறந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம அந்த குளவி இனங்களை கண்டிப்பாக சேகரிக்கணும். அந்த மாதிரி சேகரிக்கணுங்க. எங்கேயாவது மூங்கில் இருந்தால் கூட அந்த மூங்கிலை 2ஆக உடச்சி நம்ம அந்த டீ வடிவு குச்சி நாட்டுற மாதிரியே அந்த டீ வடிவு குச்சி மூங்கிலை பயன்படுத்தலாம். ஏன்னா அது உள்ள போய் குளவி கூண்டு கட்டிக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம இயற்கையில் எல்லா வகையான பூச்சி விரட்டி நம்ம தயார் பண்ணலாம். பத்திலை கஷாயம் தயார் பண்ணலாம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் தயார் பண்ணலாம், வேம்பு கரைசல் தயார் பண்ணலாம், வேப்பம் கொட்டை சாறு தயார் பண்ணலாம். எவ்வளவோ இருக்குங்க. யாருமே எந்த விதமான பூச்சி விரட்டியும் இல்லை, நான் விஷம்தான் எடுப்பேன் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா அவங்க பணத்தை வீணாக்குறாங்க, அவங்க மண்ணை வீணாக்குறாங்க, அவங்க தண்ணியை வீணாக்குறாங்க, சமுதாயத்தை வீணாக்குறாங்க, அவங்களுடைய பாரம்பரியத்தை வீணாக்குறாங்க. நாளைக்கு அவங்களுடைய வாரிசுக்கு குழந்தை இல்லாத போகிற சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சின்ன உதாரணங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம்னாக்கா நிறைய பேர் தற்கொலைன்னு போயின்னு இருக்கிறாங்க. விவசாயத்தில் நஷ்டம், தற்கொலை அப்படின்றாங்க. விவசாயத்தில் ஒரு மனசில் மாற்றம் வரணும். மாற்றம் வந்தால் தான் அவங்களுக்கு ஏற்றம் வரும், இல்லைன்னா ஏமாற்றம் தான் வரும். அந்த மாற்றம் இயற்கை விவசாயம் பண்ணணுன்ற ஒரு மாற்றம் வரணும். அந்த மாதிரி மாற்றம் வந்தாக்கா நிச்சயமாக எந்த விவசாயம் தற்கொலைக்கே போகக்கூடாதுங்க. அந்த மாதிரி போனாக்கா எந்த விதமான தீர்வும் கிடையாது. சின்னதாக ஒரு பாடல் ஒரு 40-45 வரையில் எழுதுங்க. அதில் சின்னதாக ஒரு 4 கருத்து மட்டும் சொல்கிறேன்னு கேளுங்க. அந்த 4 கருத்தை கேட்டுட்டு நீங்கள் அத்தனை பேருமே இயற்கை விவசாயத்தை கண்டிப்பாக உள்ளே வருவீங்க. ரொம்ப அற்புதமான வரிகள் அத்தனையுமே. அந்த வரிகளை பார்க்கும்போது ரொம்ப ஆத்திரமாகவும் கூட இருக்குங்க. சமயத்தில் விளைஞ்ச நெல் அரிசி விஷச்சோறு ஆனதம்மா, அதையே உண்டு புட்டு நோயாளி ஆனோமம்மா, பாடுடம்பை பாதுகாக்க பல லட்சம் செலவிட்டோம், பல லட்சம் போனாலும் உடம்பு மட்டும் தேரலையே, மருத்துவத்தில் புதியதாய் புற்றுநோய் வந்ததம்மா, அதுவே நம் உடம்பில் நிலையாய் நிலைத்ததம்மா, மருத்துவம்தான் பார்த்தோம் அம்மா ஆனாலும் நோய் மட்டும் தீரலையே, மருத்துவம்தான் பார்த்தோம் அம்மா ஆனாலும் நோய் மட்டும் தீரலையே, காடு கழனி வித்துப்புட்டு மருத்துவரை வாழ வைத்தோம், காடு கழனி வித்துப்புட்டு மருத்துவரை வாழ வைத்தோம், மருத்துவரும் காரினிலே பவனி வர நாம் பாடையிலே சென்று விட்டோம், மருத்துவரும் காரினிலே பவனி வர நாம் பாடையிலே சென்று விட்டோம். இதுதான் ஐயா நீ நிலைமை. நம்ம கேன்சர்னு வந்துடுச்சுனாலே நம்ம எதை விற்றாலுமே பத்தாது. ஆனால் மனுஷனாவது உயிராக வருவானா? அதுவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம ஏன் தள்ளுறோம்? நம்ம ஏன் அது தள்ளணும்? இன்றைக்கி பஞ்சாபில் உலக உற்பத்தியிலே அதிகமாக உற்பத்தி பண்ணி எல்லாருக்குமே நிறைய உணவு இந்தியாவிலே 2 பங்கு உற்பத்தி பண்ணி எல்லாருக்கும் உணவு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க அத்தனை பேருமே ஒரு ரயிலில் ஏறி ராஜஸ்தான் போகிறாங்க. அந்த ரயில் பேர் கேன்சர் ரயில். நம்மளும் அந்த ரயில் ஏறினாக்கா நீங்கள் செயற்கை விவசாயத்துக்கு போகலாம். நம்ம அந்த ரயில் ஏறணுமா நல்லா முடிவு பண்ணுங்களேன். இனிமேலாவது நீங்கள் குழந்தைக்கு நல்ல உணவு கொடுக்கணுங்க. இந்த மாதிரி நெல் கதிர் வந்தவாறு கதிர்நாவாய் பூச்சின்னு ஒன்று வருதுங்க. அந்த கதிர்நாவாய் பூச்சி ஒரு பெரிய மைனஸே கிடையாது. ஒரு வசம்பத்தூள் 1 கிலோ 2 கிலோ வாங்கி நீங்கள் காலையில் சாம்பல் கலந்து பனிரத்தில் தூவிட்டால் போகிறோம், கதிர்நாவாய் பூச்சி ஓடிவிடும். இல்லைனாக்கா அது திரும்பி கிட்ட வராது. ஆனால் அதுக்கு நிறைய பேர் மாலத்தியான் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அந்த மாலத்தியான் ஸ்ப்ரே பண்ணுறதுனால அடுத்த ஒரு 15 நாள் நெல் அறுக்குறீங்க, நீங்கள் சாப்பிட போகிறீங்க. நீங்கள் சாப்பிட்ற அரிசி மாலத்தியான் அரிசி.
அது சாப்பிட்ற வைக்கோல் மாட்டுக்கு சாப்பிட்றது மாலத்தியான் வைக்கோல். நீங்கள் வீட்டில் தாய்மார்கள் இருந்தாலும் குழந்தைக்கு பால் விட்ட தாய்மார்கள் இருந்தாலும் அவங்க சாப்பிட போகிற அரிசி அந்த மாலத்தியான் அரிசி. அவங்களுடைய தாய்ப்பால் மாலத்தியான் பால். அந்த மாலத்தியான் யாருக்கு கொடுக்குறீங்க? உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் குழந்தைக்கு எத்தனை நாள் கேன்சர் ஆகாமல் இருக்கும்? கொஞ்சமாவது யோசனை பண்ணுங்கய்யா. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நீங்கள் யோசனை பண்ணி வாங்கணும். சாதாரணமாக ஆளும் வேலும் பல்லு குருத்தினாங்க. இன்றைக்கி பேஸ்ட்டு வாங்கி நம்ம விளம்பரத்துக்காக பல்லு வளர்க்குறோம். ஒரு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு அந்த ப்ரெஷ்ஷில் மட்டும் கொஞ்சோண்டு நீங்கள் வச்சு வளர்க்குறீங்கனாக்கா 4 சிகரெட்டு குடிச்சதுக்கு சமானன்றாங்க. 4 சிகரெட்டு நிக்கோட்டின் எவ்வளோ இருக்குது யோசனை பண்ணுங்கள். அந்த நிக்கோட்டின் உங்களுக்கு உள்ளே போச்சுனாக்கா அந்த நுரையீரல் எவ்வளோ சீக்கிரமாக வீணாகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம வெளியில் அடுத்தவங்க ஆடம்பரமாக செலவு பண்ணுறாங்க, நம்மளுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம செலவு பண்ணணும்னு நினச்சின்னு ஒவ்வொரு விவசாயியுமே செலவு பண்ணுறாங்க. அதனால தான் கடனாளி ஆகிறாங்கன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக வெளியில் இருக்கிற விவசாயி ஆடம்பர விவசாயி பார்த்து யார் ஒருத்தர் கடன் வாங்கி செலவு பண்ணுறாங்களோ இவங்களும் அதேமாதிரி ஆடம்பரமாக செலவு பண்ணி கடைசியில் கடனாளியாகி அவங்க நோய்வாய்ப்பட்டு மரணத்துக்கு தான் நோக்கி போகணும். அவங்களுடைய சந்ததிகள் அழியத்துக்கு உண்டான வாய்ப்பு அவங்களே தேடி கொடுத்துட்றாங்க. அதனால் அவங்க சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா தயவு செஞ்சு அந்த மக்கள் டிவி பார்த்துட்டாவது அவங்க நிலத்தை நல்லபடியாக அந்த மக்களுக்கு கொடுத்தா போகணும். வேறு ஒன்றும் அவங்க சொத்து சேர்க்க வைக்கணும், பணம் சேர்த்து வைக்கணும். அவங்க நிலத்தை வளமாக இன்றைக்கி நிலத்தெல்லாம் எங்கே நடந்தாலுமே மண்புழுகள் தொலைகள் நிறையா இருக்குங்கய்யா. மண்புழுகள் தொலைகள் கீழே மேலே வந்து மண்புழுக்கள் ஒரு வழி வந்ததுன்னா திருப்பி வெளியில் வேறு வழி தான் போகும், திருப்பி உள்ளே போகும்போது வேறு வழி தான் போகும். இப்படி தொடர்ந்து நம்ம மட்டும் ஒரே வழி நடப்போம், ஒரே வழி போவோம். ஆனால் மண்புழுக்கள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தரமும் ஒரு வழி வரும், ஒரு வழி போகும், ஒரு வழி வரும், ஒரு வழி போகும். இதுதான் பாலேக்கர் வாப்ஸான்னு சொல்கிறார். வாப்ஸான்றது சமஸ்கிருத வார்த்தை. அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல போனாக்கா காட்டில் மண்கல்கள் துகள்கள் இடையே காற்றோட்டம் ஏற்படுதல்னு சொல்கிறாருங்க ஐயா. அந்த காற்றோட்டங்கள் மண்ணுக்கு இருந்தாலே பயிர்கள் ஆரோக்கியமாக வளரும். நீங்கள் ரசாயன விவசாயம் பண்ணாக்கா காற்றோட்டம் கிடைக்காது. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா. சாதாரணமாக நீங்கள் கொஞ்சோண்டு சாதத்தில் உப்பு அதிகமாகிச்சா தொடர்ந்து நீங்கள் தண்ணி சாப்பிட்டே இருக்கணும். அதே போல் நீங்கள் ரசாயன உரங்களுக்கு உப்பை கொட்டுறீங்க, அப்போ உங்களுக்கு நிலத்துக்கு தண்ணி நிறையா தேவைப்படுது. என்னுடைய நிலத்துக்கு தண்ணியே இல்லைங்க. மாப்பிள்ளை சாம்பார் நெல்லுன்னு சொல்கிற வழியே 6 மாதம் நெல்லுன்னு சொல்கிற வழியே 15 நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சுவேன். அதிகபட்சம் ஒரு 12-13 தண்ணி நெல் விளைஞ்சிருங்க. ஏங்க எல்லோரும் பண்ணக்கூடாது? தண்ணியில்ன்றாங்க. தண்ணி இல்லாமல் ஏங்க இந்த மாதிரி பயிரை பண்ணக்கூடாது? ரசாயனங்கள் இல்லாமல் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே லாபம் தானே. அந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயியுமே முதல்ல முடிவெடுங்கய்யா. தனி ஒரு விவசாயி கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. கூட்டு முயற்சியாக இருக்கணும். நான் ஒரு ஆள் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு உழவர் மன்றம் அப்படி இல்லைனா கூட்டு பொறுப்பு குழு இப்படி ஆரம்பிங்க. ஒரு 20 விவசாயிகள் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஆரம்பிங்க. அந்த ஒரு குரூப்பாக இருந்தாக்கா கண்டிப்பாக சாதனை பண்ணலாம். அந்த குரூப்புக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு அடையாளம், அந்த அடையாளத்தை வச்சு நீங்கள் பொருளை விற்கலாம். எங்கள் கண்ணமானடியா அறிஞர் அண்ணா உழவர் மன்றம் ராதாகிருஷ்ணன் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க இயற்கை விவசாயி அவருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஊரில் ஒரு குரூப்பை ரெடி பண்ணுங்கள். அந்த குரூப்புக்கு ஒரு பேர் வைங்க, அந்த குரூப்புக்கு ஒரு சின்னம் கொடுங்க. அந்த சின்னத்து மூலிமா உங்கள் பொருளை நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள். பொதுவாகவே எங்கள் ஊரில் யார் வந்தாலுமே எங்கே நின்று கேட்டாலும் சரிங்க, ராதாகிருஷ்ணனா அவர் இயற்கை விவசாயிச்சு அப்படின்னு ட்ரெயினில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் பேசிக்காங்க. அந்தளவுக்கு நம்மளை பேர் வெளியில் வந்துடுதுங்க. அந்தளவுக்கு காரணம் நம்ம பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி அந்த ரசாயன விவசாயத்திலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மீண்டு வந்து நல்ல ஒரு விளைச்சலை கொண்டு இருக்கிறோம். மற்றவங்களுக்கு நிறைய தொழில்நுட்பங்களை கொடுத்துன்னு இருக்கிறோம். அதனால் என்னுடைய பேர் இன்றைக்கி பல வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. அந்த மாதிரியுமே அத்தனை பேருமே நீங்கள் ஒரு குரூப்பாக இருந்து ஒவ்வொரு கிராமங்களையும் இயற்கை விவசாயம் பண்ணும்போது அந்த இயற்கை விவசாயத்திலேருந்து மதிப்பு கூட்டி பொருளை விற்கணுங்க. இப்போ நான் நெல்லாக விற்கிறேன்னாக்கா நெல்லாக விற்க மாட்டேன் எல்லாத்தையுமே. முக்கியமாக எங்கள் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி நான் ஏதாவது கொஞ்சம் பொருள் தரணும், அதுக்காக பொருளாக கொடுப்பேன். மீதி எல்லாம் விதையாக வச்சுக்குவேன். விதையாக விற்கும்போது எனக்கு இரட்டிப்பு லாபம் தானே. ஒரு கிலோ 200 100 150 இப்படி விற்கலாம். நவர அரிசி 350 கிலோன்றாங்க, 330 அது நெல்லாக விற்கும்போது நம்ம விதையாக விற்கும்போது 200 கிலோ. அதே போல் காட்டு யானம் 200 கிலோ, கருப்பு கவுனி 200 கிலோ. இதே மாப்பிள்ளை சம்பாவே 100 கிலோ. 100 கணக்கு போட்டு பாருங்கள் எங்கே போய் நிற்குது. பூராமே விதை விற்க முடியாது. அந்த விதை விற்க முடியாத நேரத்தில் நான் கம்பெனிக்கு அனுப்புவேன் மீதி நெல்லை. அப்படி தாங்க பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்மளுடைய பொருளாதாரம் நிச்சயமாக இழப்பே இல்லை. நானும் ஒரு காலத்தில் வங்கியில் கடன் வாங்கி வங்கியில் கடன் கட்ட முடியாத என்னுடைய கதவை கூட ஜப்திக்கு அவுத்துருக்காங்க. அப்பா காலத்தில் கதவை ஜப்திக்கு அவுத்துருக்காங்க, நல்லா தெரியும் எனக்கு. அந்த மாதிரி இருந்து நானும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி விவசாயத்தில் கடனை கரெக்டாக அடிச்சுன்னு இருந்தேன். ஆனால் நான் வங்கிக்கு தான் கடன் கட்டியிருக்கிறன வழிய இன்றைக்கி வங்கி எனக்கு கடன் வட்டி கட்டுதுங்க. இன்றைக்கி வங்கி எனக்கு வட்டி கட்டுது. நான் என்னுடைய பணத்தை வங்கியில் டெபாசிட் பண்ணிக்கிறேன், வங்கி எனக்கு வட்டி கட்டுது. அந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயியுமே மனசில் மாற்றம் இருந்தால் ஒழிய அவங்களுக்கு ஏற்றம் வராது, ஏமாற்றம் தான் வரும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க, நெல்லில் ஈஸியாக பூச்சி கட்டுப்படுத்துறது இந்த ஒரு குளவி இனங்களை. சிவப்பாக ஒரு புழு யானை கொம்புன்னு சொல்லுவோம், 2 கொம்பு வச்சுன்னு பச்சையாக மேயும். அந்த புழுவை கொடுக்கால ஒரு ஹோட்டை போட்டு அந்த மயக்க நிலை கொண்டு உள்ளே வச்சுருங்க. இந்த இது பாருங்கள், இதுதான் குளவி. இது உள்ளே கொண்டு அது புழு வச்சிடும். எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி உள்ளே கொண்டு புழு வச்சுட்டு அந்த புழு கோமா ஸ்டேஜுக்கு ஆக்கி அந்த புழு வீணாகாது. அதனுடைய முட்டையை உள்ளே வச்சிடும். அந்த முட்டை குஞ்சு பொறிச்சு வெளியே வரும்போது அந்த குஞ்சுக்கு உண்டான உணவு அது உள்ளேயே இருக்கும். அந்த முட்டையில் இந்த ஜூஸ் எடுத்து சாப்பிட்டு குஞ்சு பறந்து இது மாதிரி வெளியே வந்துடுங்க. இதுமாரி இது பாருங்க தான். இது மாதிரி என்னுடைய வயலில் நிறைய குளவி இனங்கள் இருக்குங்க. உதாரணத்துக்கு பார்க்க போனால் இந்த டப்பாவில் கூட பாருங்கள் குளவி. இந்த மாதிரி டப்பாவில் குளவி உள்ள, இந்த டப்பாவில் மேலே மூடியில் குளவி. இது ஊறுகாய் டப்பா தாங்க, உள்ள ஊறுகாய் இருக்குது. இருந்தாலும் இதையும் நான் சேதாரம் பண்ணாமல் இருக்கேன். இப்போ இந்த குளவிலாம் வெளியில் பறந்து போயிடும்.
கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அந்த குட்டி உள்ளே போட்டு வெளியில் பறந்து வந்துடும். மீதி நேரத்தில் மூடாக்க வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம குலவியை நேராக பார்க்குறோம். இதாங்க குலவி, இதோ இருக்குது பாருங்கள், அது பறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி இந்த குலவி இனங்கள்லாம் பாதுகாக்கணும். இந்த குலவி ஈஸியாக அந்த பூச்சியை கட்டுப்படுத்தும். இதுதான் ஒட்டுண்ணி கட்டுறது. அந்த ஒட்டுண்ணி கட்டினா இந்த மாதிரி வகையான குலவிகள் அந்த ஒட்டுண்ணி அட்டையிலேருந்து வருங்க. இந்த மாதிரி குலவி தான் நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சாதாரணமாக ஒரு பூச்சி அழிக்கிறதுன்றது இயற்கையில் எப்படி கடவுள் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க அது ஒன்றுக்கு ஒன்று உணவு சங்கிலின்னு சொல்கிறது. நிறைய பறவைகள் இருக்குது பாருங்கள், நிறைய பறவைகள். இந்த பறவைகள்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி தங்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தோம்னாக்கா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே போல் நிறைய உள்ள எல்லா வகையான இடுபொருள் தயாரித்தல் பொருளும் வச்சுருக்குறேங்க. சாதாரணமாக எலியை கட்டுப்படுத்துறங்க முக்கியமான எதிரி விவசாயிக்கு எலி மட்டும்தாங்க. ஆனால் அந்த எலியை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய பேர் விஷம் வாங்கி அந்த எலியை சாகடிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி சாகடிக்கிறதுனால அந்த எலியை திருப்பி தூக்கி போடும்போது ஏதாவது ஒரு பறவைகள் சாப்பிடும், அந்த பறவைகள் இறந்துடும். வீடுகளில் இருந்தாக்கா அந்த பக்கத்தில் யாராவது கோழி இருந்தால் அந்த கோழி சாப்பிடும், கோழி இறந்துடும். இதனால் கிராமத்தில் சண்டையும் வந்திருக்குது. நிறையா ஸ்டேஷன் வரைக்கும் போய் அவங்க பணத்தை இழப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் விந்தை எலிப்பொறின்னு இது மாதிரி எலிப்பொறிகள் வேளாண்மை அறிவியல் நிலையம் காட்டுப்பாக்கத்தில் விற்கிதுங்க. இது ஒரே நேரத்தில் ஒரு 20லேருந்து 30 எலி உள்ளே போயிடும். இதுக்கு உள்ளே தேவையான சாப்பாடு மட்டும் உள்ளே ஏதாவது தக்காளியோ இல்லை ஒரு வேர்க்கடலை புண்ணாக்கோ ஏதாவது ஒன்று உள்ளே கேட்க வச்சிட்டோம்னாக்கா அது உள்ளே போயிடும். இது வழியாக உள்ளே போயிடுங்க. உள்ளே லாக் இருக்குது. இந்த லாக் கீழே தானாக இறங்கும். உள்ளே எலி போச்சுன்னா உள்ளே லாக் இறங்கும். இந்தாண்டா மூடி இருக்குது, இது திறக்க விடாது, மூடி வச்சிடலாம். உள்ளே போச்சுன்னா அத்தனை எலியும் உள்ளே விழுந்துடும். இது பாருங்கள், ஒரே ஒரு எலி கூட குட்டி எலி செத்து போயிருக்கு பாருங்கள். உள்ள இதில் நான் பார்க்க முடியல. உள்ள ஒரே ஒரு குட்டி எலி செத்தே போயிருக்குது. இந்த மாதிரி ஒரு 10-15 எலி வரைக்கும் உள்ளே போயிடுச்சுனாக்கா நம்ம எடுத்து அப்படியே தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் முக்கினா போகிறோம். தண்ணியில் எல்லாமே மூச்சு திணறி செத்துரும். அதுக்கு பாட்டு இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி எலி பூரா வெளியே எடுத்து போட்டுட்டு திருப்பி நல்லா வாஷ் பண்ணணும். சோப்பு நுரை போட்டு வாஷ் பண்ணினா அந்த எலி இருந்ததுனால அடுத்த முறை அந்த எலி உள்ளே வராது. அந்த வாசனைக்கு எலி ரொம்ப கூர்மையான ஒரு பிராணி. அதனால் எலி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோப்பு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வச்சிட்டோம்னாக்கா அப்புறம் எலி இருந்தால் நிறையா வரும். அந்த மாதிரி இறைய ஒவ்வொரு தரம் வச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு எலி இருந்தால் மட்டும் வரும். கூடுமான வரைக்கும் பயிர் வகை பண்ணும்போது உளுந்து பயிர் பண்ணும்போது நிறையா எலி வரும். அடுத்தது கிரவுண்ட் அவுட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக எலி வரும். நெல் கதிர் வந்த பிறகு எலி வரும். அந்த எலி வலை எங்கே இருக்குதோ அங்கே எடுத்துமே வயல்லே வைக்கலாம். நான் மோட்டர் செட்டில் வச்சுருக்கிறேன். போதைக்கு மோட்டர் செட்டில் எலி எப்பயுமே வராது. அப்படி வந்ததுன்னா 1-2 இது மாதிரி விழுந்து செத்துரும். இந்த மாதிரிலாம் எலி ஈஸியாக கட்டுப்படுத்தலாங்க. இந்த மாதிரி எலி இதோட பெருசாக ஒன்று இருக்குது, அது பெருச்சாலி கூட கட்டுப்படுத்தலாம். இதோட கொஞ்சம் பெருசு, இதோட ஒரு 1/2 அடி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது பெருச்சாலியும் கட்டுப்படுத்திடும். அந்த மாதிரிலாம் அந்த காட்டுப்பாக்கம் போனாக்கா நம்ம வாங்கின்னு வரலாம். இதுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து இலவசமாகவே கொடுக்கலாங்க விவசாயிகளுக்கு. நிறைய என்னென்னவோ திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. விவசாயிக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு கிரிக்கெட் அடிக்கிறாங்க. கிரிக்கெட் நம்ம விளையாட்டே கிடையாதுங்க. அந்த கிரிக்கெட் அடிக்கிறவங்க பல கோடி ரூபாய் அள்ளி கொடுக்குறாங்களே. ஏன் அந்த இயற்கை விவசாயத்தில் சாதனை பண்ணுற ஒரு விவசாயிக்கு ஏதாவது ஒரு பேப்பர் மீடியா கூட போட மாட்டாங்க. இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் டிபார்ட்மெண்ட் வந்து யாரும் பார்க்கணும் இல்லைங்க. இதை விவசாயி ஒரு 15 ஏக்கர் 15 ரகம் பண்ணியிருக்கிறான் ஒரு விவசாயி. பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில். எந்த ஒரு அதிகாரியுமே வந்து இது வரைக்கும் பார்க்கவே இல்லை விவசாயத்தில். அந்த மாதிரி ஒரு சீர்கேடு அடைஞ்சு போச்சு இன்றைக்கி விவசாயத்தில். அரசாங்க அதிகாரிகள் கண்டுக்காமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாரம்பரிய ரகம் தேவையில்லை. ஹைகில்டு வெரைட்டி பண்ணுறாங்களா, உடனே ஃபோட்டோக்கு வந்துடுவாங்க அவங்க வெளியில். அவங்களுடைய விளம்பரம் வேணும். அந்த ஹைகில்டு வெரைட்டினுடைய விஞ்ஞானிகளோட சர்டிஃபிகேட் வேணும். அதுக்காக அவங்க வந்து விளம்பரம் தேடிக்கிறதுக்காக வராங்க. அதோடு இல்லாமல் ரோடு மார்ச்சல் நிலம் இருக்குதான்னு பார்க்குறாங்க. எந்த விவசாயி ரோடு மார்ச்சல் நிலம் வச்சுருக்கிறான்? ரோடு ஓரம் உள்ளவெல்லாம் கல் போட்டு டவுனுக்கு போயிட்டாங்க. எல்லாமே ரோடு மேலே நிலம் வேணும், ரோடு மேலே நிலம் வேணும்னா அப்புறம் எதுக்கு இவங்கெல்லாம் ரோடு மேலே நடக்கிறதுக்கு? நேராக ஹெலிகாப்டரில் பறந்து வர வேண்டியது தானே. இந்த மாதிரிலாம் நிறைய விவசாயத்தில் பாதிப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடுபொருளும் தயாரிக்கும் போது ஈஸியானது ஒரு மூங்கில் ஈயம்னு பேருங்க. அந்த மூங்கில் ஈயம்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஒரிசாவில் அஸ்ஸாம்லலாம் இந்த மாதிரி நிறையா பயன்படுத்திருக்காங்க. ஈஷா மூலியமாக தொடர்பு கிடச்சதுனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப அற்புதமான ஒரு தொழில்நுட்பம். இன்றைக்கி 1 லிட்டர் ஈயம் வாங்க போனால் நான் ஆரோவில் ஒரு பயிற்சியாளராக இருக்கிறதுனால எனக்கு 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் அதனுடைய எம்ஆர்பி ரேட்டு 537 ரூபா. அவங்களுக்கு என்ன விலைக்கு வருதோ நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி உள்ள ஈஎம்ஐ நம்ம ஒரு 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்கு தயார் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான தொழில்நுட்பம். நம்ம நல்லா காஞ்ச மூங்கில வாங்கிக்கணுங்க. உதாரணமாக பார்க்க போனாக்கா ஒரு இந்த பைப்பு 2.5 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு கனம் இருந்தால் போருங்க. உதாரணமாக இந்த அளவு கனம், இப்போ இது வந்து ஒரு 3 இன்ச்சுன்னு சொல்லலாம், இல்லை 2.5 இன்ச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கனமான மூங்கில வாங்கிக்கிறோம். உள்ள போல் நல்லா இருக்கணும், நல்லது. அதே நேரத்தில் கெட்டியாகவும் இருக்கணும். இந்த மூங்கில் வந்து இந்த இடம் கெட்டியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் கெட்டியாக இருக்குன்னாக்கா இந்த மூங்கிலை நம்ம 10 வருஷம் பயன்படுத்தலாம் வச்சுருந்தாக்கா, ஒன்றுமே கெடாது. இந்த மாதிரி மூங்கிலை வாங்கிடுறோம். மூங்கிலை வாங்கி இந்த கணுவுக்கு இந்தாண்டா ஒரு 3 அங்கலம் தள்ளி கட் பண்ணிக்கணும். அதேமாதிரி இந்த கணுவுக்கு இந்தாண்டா மூங்கிலை தள்ளி 2 அங்கலம் கட் பண்ணிக்கணும். இடையில ஒரு கணு இருக்கிற மாதிரி பார்க்கணும். நம்மளுக்கு 2 தடை இருக்குது. இப்போ இந்த ஒரு தடை, இந்த ஒரு தடை இருக்குதால் இந்த 2 தடை இருந்தால் போதும். நம்மளுக்கு அதிகபட்சம் கணு கிட்டக்கிட்ட இருந்தாக்கா 3 வச்சுக்கலாம். கிட்டக்கிட்ட இருந்தால் 3 வச்சுக்கலாம். இப்போ 2 தடை போகுது நம்மளுக்கு. இப்போ நம்ம இது மிஷினில் கொடுத்து அறுக்கக்கூடாது. மிஷினில் கொடுத்து அறுத்தோம்னாக்கா இந்த தூள் வெளியே போயிடும்போது 2 இணைக்கும் போது ஒன்று சேராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நடுவில் நல்லா கத்தி வச்சு சீராக தட்டினோம்னா காஞ்சி போன மூங்கில் அழகாக பழக்கும். கண்டிப்பாக பச்சை மூங்கில் வாங்கக்கூடாது. ஏன் பச்சை மூங்கில் வாங்கக்கூடாதுன்னா திருப்பி காயும் போது கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அடுத்த முறை திருப்பி ஒன்றா இணைக்கும் போது அது கோணையாக போயிடும், திருப்பி ஒன்றா சேராது. அதே நேரத்தில் நீங்கள் மூங்கிலை உடைக்கும் போது நீங்கள் ஒரு மூங்கில் மட்டும் வாங்கி நீங்கள் பண்ணுறீங்கன்னாக்கா எந்த விதமான
பேரும் எழுத வேணாம். நீங்கள் நிறைய 5 மூங்கில் வைக்கிறீங்க, 10 மூங்கில் வைக்கிறீங்கன்னாக்கா மூங்கில் பழக்கும் போது எந்த மூங்கில் பழக்கிறீங்களோ அந்த மூங்கிலில் ஒன்று நம்பர் எழுதணும். ஒன்று மூங்கில் உடைக்கிறீங்கனாக்கா இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. ரெண்டாவது இன்னொரு மூங்கில் உடைக்கிறீங்கனாக்கா அதே மாதிரி இந்த பக்கம் 2, இங்கே 2. மூணாவது மூங்கில்னா அது போல் இங்கே 3, இங்கே 3 அப்படி நம்பர் எழுதுங்க. ஏன் நம்பர் எழுதுகிறோம் அப்படின்னாக்கா அதனுடைய மூங்கில் அதில் சேர்க்கணும், வேறு மூங்கில் சேர்க்க முடியாது, இணையாது. அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நம்ம இணைச்சி ரெடி பண்ணிவிட்டு இந்த மூங்கிலை 2ஆக உடச்சிட்டோம், 2ஆக பிளந்துக்கிச்சிங்களா. இதில் வந்து நம்ம ஊற வச்ச புழுங்கல் அரிசி, முழு அரிசி, ஊற வச்ச புழுங்கல் அரிசி, முழு அரிசி, அது ரேஷன் அரிசியாக கூட இருக்கலாம், ஆர்கானிக் அரிசி தான் அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் எது விலை கம்மியாக இருக்குதோ அந்த அரிசி கூட புழுங்கல் அரிசி வாங்கிடுங்க. 5 மணி நேரம் ஊற வைங்க, குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு தண்ணி வடிகட்டிட்டு அரை மணி நேரம் நிற்கட்டும். நம்ம சாதாரணமாக வீட்டிலலாம் அப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு துணியில் முளை கட்டி ஒரு தொங்க விட்டுருவோம், அது மட்டும் கிடக்கும், அப்புறம் தொங்கும். அதுபோல் இந்த தண்ணி அப்படியே வடிகட்டுங்க, சாதம் வடிக்கிற மாதிரி வடிகட்ட தண்ணி பூரா வடிஞ்சிடும். தண்ணி வடிஞ்ச பிறகு அந்த அரிசி எடுத்து இந்த ஓரமும் போடாதீங்க, நம்பர் வச்சுருக்கேன் பாருங்கள், 1ன்னு வச்சுருக்கேன். நான் மூங்கில் நிறையா வச்சுருக்கிறேன், இதில் 1ன்னு வச்சுருக்கிறேன், இந்த மார்க் உள்ளே வச்சுருக்கிறேன். இந்த இதில் ஃபுல்லாக ரப்புங்க, இதுலேயும் ஃபுல்லாக ரப்புங்க, அதே போல் இதுலேயும் ரப்புங்க, இதுலேயும் ரப்புங்க. ரப்பிட்டு இந்த ஓரம் வரும்பில் உள்ள அரிசியெல்லாம் அப்போல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா வரும்பில் அரிசி இருந்தாக்கா திருப்பி ரெண்டும் ஒன்றா இணையாது. அதுக்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி இது ரெண்டையும் ஒன்றா பக்கத்தில் வச்சு இப்படி அழுத்தி மூடிடுங்க. நல்லா மூடிங்க, அந்த அரிசியெல்லாம் கொட்டாது. டக்குன்னு மூடினாக்கா அரிசி கொட்டாது. ஏன்னா அரிசி ஈரம் இல்லாமல் பலன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் லேசாக ஈரம் இருக்கும். அந்த நேரத்தில் ஒன்றா ஒட்டாது, கட்டிக்கலாம். இப்போ இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, 3 கட்டு போட்டு நல்லா இறுக்கி கட்டிக்காங்க. கூடுமான வரைக்கும் கட்டை நல்லா இறுக்கி போட்டு கட்டிட்டு இதை என்ன பண்ணணும், அப்படியே எடுத்து போய் மரத்து நிழலில் வேர்கிட்ட புதைக்காமல் அந்த மரத்தினுடைய இலைகள் எங்கே தள்ளி நிழல் விழுதோ அந்த இடத்துல, உதாரணமாக ஒரு 20 அடி தூரம் மரம் நிழல் போயிருக்குதுனாக்கா ஒரு 15 அடி தள்ளி வெயில் படாத மாதிரி நிழலில் இந்த எவ்வளோ நீளம் இருக்குதோ அவ்வளோ நீளத்துக்கு பள்ளம் போடுறோம். 1 அடி ஆழம், 1 அடி ஆழம் எடுத்து இவ்வளோ நீளத்துக்கு எடுத்து அந்த இப்படியே புதைக்கணும். இப்படி புதைக்கக்கூடாது. இந்த மூங்கிலில் உடப்பு மேலே தெரியக்கூடாது. உடப்பு ஏன் மேலே தெரியக்கூடாதுனாக்கா மழை பெஞ்சாக்கா இது வழியாக தண்ணி உள்ளே இறங்கும். அப்போ அதில் பூஞ்சானம் நிறைய வேறு மாதிரி பூஞ்சானம் வந்துடும். மழை தண்ணி உள்ளே போயினாக்கா அரிசி அழுகிடும். அதுக்காக இப்படி பக்கவாட்டில் இருக்கணும். உடப்பு பக்கவாட்டில் இருக்கும்போது போச்சோம்னாக்கா ஒன்றுமே ஆகாது. இதை 1 வாரம் வரைக்கும் அந்த மண்ணை மெதிக்கவோ ஒன்றுமே பண்ணக்கூடாது. நம்ம மண்ணை தள்ளும்போது மண்ணை மேலாக தள்ளணும், மண்ணை மெதிக்காமல் தள்ளணும். அதே நேரத்தில் நீங்கள் பள்ளம் போடும்போது அந்த பள்ளம் வந்து ஈரம் இல்லாமல் ரொம்ப காஞ்சி போய் கெட்டப்பாறை போட்டு தான் எடுக்கிறீங்க, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னாக்கா லேசாக தண்ணி தெளிக்கணும். அதில் லேசாக தண்ணி தெளிக்கிறதோட சாணம் தண்ணி தெளித்தா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஜீவாமிர்தமும் தெளிக்கலாம், லேசாக தெளிக்கலாம், நிறைய வேணாம். ஓரத்தில் சைடில் 4 செவத்துலையும் தெளிச்சுட்டு அது பாட்டு இந்த புதைச்சிருங்க. எத்தனையும் நீங்கள் எடுக்கிறீங்களோ அத்தனையும் ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் பக்கத்தில் வைக்கணும். அதான் முக்கியமான தொழில்நுட்பம். ஒன்று மேலே ஒன்று உயரமாக வைக்கக்கூடாது, பக்கத்தில் அதே ஒரு இடத்துல வச்சுட்டு மேலே மண்ணை தள்ளிடுறீங்க. ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் பக்கத்தில் வைக்கணும். அதான் முக்கியமான தொழில்நுட்பம். ஒன்று மேலே ஒன்று உயரமாக வைக்கக்கூடாது, பக்கத்தில் அதே ஒரு இடத்துல வச்சுட்டு மேலே மண்ணை தள்ளிடுறீங்க. அடுத்த 1 வாரம் பொறுத்து நீங்கள் எடுத்து கட்டை பிரிச்சிடுறீங்க. திருப்பி இது 2ஆக பிரிக்கிறீங்க. 2ஆக பிரித்தா உள்ளே இருக்கிற அரிசி தன்மை மாறி அது மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் கலராகவோ இளம் சிகப்பு கலராகவோ கலர் மாறி குழன்னு இருக்கும். அரிசி வந்து குழன்னு இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். அப்போ அந்த அரிசி எவ்வளோ இருக்குதுன்னு எடை போட்டு பாருங்கள். அந்த எடைக்கு எடை நாட்டு சர்க்கரையோ இல்லை நாட்டு வெல்லமோ, இயற்கை வெல்லம் இயற்கை சர்க்கரை ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நம்ம எடுத்து எடை போட்டு சர்க்கரையும் அரிசியும் ஒன்றா கலந்து பிளாஸ்டிக் பேரலில் தண்ணி ஊற்றாமல் கலக்கணும். அப்படி கலக்கும்போது 2 நிமிஷத்துலேயே அது பஞ்சாமிர்தம் மாதிரி ஆகிடும். நல்லா கலந்திங்கனாக்கா பஞ்சாமிர்தம், பஞ்சாமிர்தம் வாங்கின வரது எப்படி இருக்குதோ அதே மாதிரி கட்டியாக இருக்கும், தளன்னு இருக்கும். அதை ஒன்றுமே பண்ணாதீங்க, அப்படியே மேலே துணி போட்டு மூடிடுங்க. 5 நாள் மட்டும் மூடி வச்சுருங்க போதும். 5ஆவது நாள் அதோட 10 பங்கு தண்ணி. நீங்கள் உதாரணத்துக்கு 2 கிலோ அரிசி போட்டிருப்பீங்க, 2 கிலோ வெல்லம் போட்டிருப்பீங்க. இப்போ 4 கிலோ ஆச்சு. 4 கிலோ கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுத்து 1 வாரம் சென்று இல்லை 5 நாள் சென்று அது 10 பங்கு தண்ணி சேர்க்கணும். 10 பங்குனா 40 லிட்டர் தண்ணி. 40 லிட்டர் தண்ணி சேர்த்து திருப்பி கலந்து 1 வாரம் வச்சுருக்கணும். 1 வாரம் வச்சுருக்கும்போது மேலே வெள்ளை துணி போட்டு மூடி வைக்கணும். தினம் காலையிலும் சாயங்காலமும் 1 செகண்ட் கலந்து விடணும். அதுமாதிரி கலந்து விட்டுட்டு அடுத்து அதாவது மொத்தம் இதில் ஒரு 7 நாள், அதில் ஒரு 5 நாள், அப்புறம் ஒரு 7 நாள், 7 7 14, 14 ஒரு 5 19 நாள். 19 நாள் சேர்ந்து திறந்து பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு அத்தனை வகையான நுண்ணுயிர்களும் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், திறன்மிகு நுண்ணுயிரின்னு சொல்கிறாங்களே அந்த நுண்ணுயிர்கள் இதில் வளர்ந்துருக்கும். இந்த நுண்ணுயிர்களை ஜீவாமிர்தம் ரெடி பண்ணும்போது 200 லிட்டர் பேரலுக்கு ஒரு 10 லிட்டர் கலந்துட்டோம்னாக்கா அந்த சாணம் வந்து மேலே மிதங்கி வராது. நம்ம சாதாரணமாக ஜீவாமிர்தம் கலக்கும்போது மறுநாள் காலையில் பார்த்தா சாணி தொப்பையாக மேலே வந்து நிற்கும். அந்த மாதிரி சாணி வந்து சீக்கிரம் டைலூஷன் ஆகாது. ஆனால் இந்த ஈயம் போடும்போது சாணி சீக்கிரமாக செரித்து போய் உள்ள தண்ணியும் சாணியும் ஒன்றா கலந்து போய் ஃப்ரீயாக இருக்கும், சீக்கிரமாக டைலூஷன் ஆகிடும். அப்படி ஜீவாமிர்தமே உங்களுக்கு இல்லை, மாடே இல்லை அப்படின்னாக்கா தொடர்ந்து இந்த ஈஎம்ஏ 10 நாளைக்கு ஒரு முறை தண்ணியில் கலந்து தொடர்ந்து கொடுக்கலாம்.
ரொம்ப அற்புதமான டானிக் இது. இந்த மாதிரியும் பண்ணியிருக்கிறேன். நான் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு வகையான தானியங்களை, ஒவ்வொரு வகையான வெரைட்டியை இந்த மாதிரி ஈயம் மட்டும் கொடுத்துருக்குறேன், அமிர்த கரைசல் மட்டும் கொடுத்துருக்குறேன், தொல்லுயிர் கரைசல் மட்டும் கொடுத்துருக்குறேன், ஜீவாமிர்தம் மட்டும் கொடுத்துருக்குறேன், பஞ்சகாவியா மட்டும் கொடுத்துருக்குறேன், எதுவுமே கொடுக்காமையும் இருக்கிறேன். இப்படிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்று ஒரு வித்தியாசம் நல்லா கண்டுபிடிக்க முடியுது. அப்படி பார்க்கும்போது ஜீவாமிர்தம் கொடுக்குறதும் இந்த மூங்கில் ஈயம் கொடுக்குறதும் ரெண்டும் ஒன்றாவே தான் இருக்குது, வித்தியாசமே தெரியல. அந்த மாதிரி நீங்களும் வந்து மாடு இல்லை, இயற்கை விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படியும் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு மூங்கில் ஈயம் கூட பண்ண முடியலையா, ரொம்ப எளிமையான தொழில்நுட்பம் இருக்குது. வேஸ்ட் டீகம்போசர் நம்ம அரசாங்கத்திலே செஞ்ச ஒரு முதல் பெரிய வேலை நம்மளுக்கு நம்ம நன்மை அது ஒன்று தாங்க. மத்திய அரசாங்கம் டீகம்போசர் செய்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமான டானிக் அது. அந்த டீகம்போசரை வாழ்நாளில் ஒரு முறை வாங்கினா போகிறோம், வெறும் 20 ரூபா தான். அந்த 20 ரூபா பாட்டிலை 200 லிட்டர் தண்ணியில் அந்த சின்ன ஒரு பாட்டில் பிரிக்கிறீங்க, அதில் 30 கிராம் மட்டும்தான் இருக்கும். அதில் நாட்டு மாட்டு சாணியிலேருந்து 4 வகையான நுண்ணுயிர்களை பிரித்து கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் நாட்டு மாட்டு சாணியில் பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்காங்க 1 கிராமில். அதில் 4 வகையான நுண்ணுயிர்கள் சீக்கிரம் மக்கும் தன்மை உள்ளதை பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணுறோம், நம்ம தண்ணியில் கைப்படாமல் ஒரு சின்ன ஸ்பூனால் எடுத்து போட்டு நல்லா கலக்கிறோம். ஏன்னா தண்ணி கைப்பட்டாக்கா பாக்டீரியாக்கள் கையில் இருந்து அதில் போயிடுமா. அதுக்காக சின்ன ஒரு குச்சி மாதிரி போட்டு நல்லா கலக்கிறோம். கலந்துட்டு அந்த தண்ணியில் போட்டுடுறோம். அந்த தண்ணியில் அதோட கூட 2 கிலோ நாட்டு வெல்லமும் போடுறோம். நாட்டு வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை. ஒரு வாரம் தினம் காலையிலும் சாயங்காலம் கலக்கினா போகிறோம். அது தண்ணி கலர் மாதிரி மஞ்சள் கலராக நிறையா பப்புள்ஸ் வந்து ஒரு வாரத்தில் ரெடியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு வாரத்தில் அது திருப்பி ரிலீஸ் பண்ணிவிட்டு 180 லிட்டர் வெளியில் எடுத்துடலாம். மீது 20 லிட்டர் மட்டும் அதில் இருக்கும். அந்த 20 லிட்டர் கூட திருப்பி 180 லிட்டர் தண்ணி சேர்த்து திருப்பி 2 கிலோ நாட்டு சர்க்கரையை போட்டோம்னாக்கா திருப்பி அடுத்த ஒரு வாரத்தில் ரெடி. இப்படி தொடர்ந்து பண்ணினே இருக்கலாங்க. தொடர்ந்து நீங்கள் பண்ணினே இருக்கலாம். உங்களுக்கு அறுவடை காலம் வருது அப்படின்னாக்கா 1 லிட்டர் மட்டும் சேவ் பண்ணுங்கள். 1 லிட்டர் சேவ் பண்ணி 10 லிட்டர் தண்ணி போடுங்க, 100 கிராம் நாட்டு சர்க்கரை போடுங்க. அப்படியே மல்டிப்ளை பண்ணே வாங்கலாம். 10 லிட்டர் உங்களால் பண்ண முடியாது. நான் 10 லிட்டர் எடுத்துமே வீட்டில் தென்னை மரம் இருந்தால் ஊற்றுங்க, இல்லைனா பூச்செடி இருந்தால் ஊற்றுங்க, காய்கறி செடி ஊற்றுங்க. அடுத்த ஒரு வாரத்தில் திருப்பி 9 லிட்டர் வெளியே எடுத்துகிட்டு திருப்பி 1 லிட்டர் சேவ் பண்ணுங்கள். இப்படி கண்டினியூவாக பண்ணினே வந்தீங்கன்னாக்கா அடுத்த கிராப்புக்கு ரெடி ஆகிடும். அது நீங்கள் இதுக்காக வேலை தேடி வாங்க வேண்டிய வேலையே இல்லையே. அந்த மாதிரி தான் நானும் ரெடி பண்ணி தேடி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு சின்னதாக ஒரு 6-7 லிட்டர் மட்டும் வச்சுருக்கிறேன். இதை வச்சு நான் நிறைய மல்டிப்ளை பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி அனைத்து விவசாயிகளுமே மாடு இல்லை இயற்கை விவசாயம் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு யாரும் வராதிங்க. மாடு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. மாடு வந்து நம்மளுக்கு லக்ஷ்மிங்க. அந்த லக்ஷ்மி நம்ம வீட்டை விட்டு ஓட்டிட்டோம். நம்ம கடவுள் வந்து நம்ம லக்ஷ்மி நம்மளை அது தானாக ஓடி போச்சு. இவங்கள்ட்ட லக்ஷ்மியே இல்லையா, நம்ம ஏன் நம்மக்கிட்ட இவங்ககிட்ட இருக்கணும்னு அதுவாக நம்மளை விட்டு போயிடுச்சு. அது எல்லாருமே அந்த காலத்தில் வந்து வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் மாட்டை வந்து குளிப்பாட்டுவாங்க. சாமி கும்பிடும்போது அந்த மாட்டை கும்பிட்டுட்டு வந்தால் சாமி கும்பிடுவாங்க. அந்த கோமியத்தை வீட்டில் தெளிப்பாங்க. நிறைய பேர் வந்து அந்த கோமியத்தை கையில் பிடிச்சி வாயில் சாப்பிட்டு தலையில் தெளிச்சுன்னு தான் இருந்திருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கி மாறி போச்சு. கண்டிப்பாக அதெல்லாம் பழையபடி நடைமுறைக்கு வரணும். அந்த மாதிரி வந்ததுனால்தான் விவசாயி ஜெயிக்க முடியும். விவசாயி வந்து இன்றைக்கி ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு நிலைமையில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து பல கோடிகள் விற்கிது நிலம். இன்றைக்கி வந்து நிலம் வச்சுருக்கிறவங்க அத்தனை பேருமே பல கோடீஸ்வரன்கள். எத்தனை பேர் இருந்தாலும் சரி தான், அத்தனை பேருமே நிலம் வச்சுருக்கோம். தயவு செஞ்சு யாரும் நிலத்தை வந்து விற்பனை கொடுக்காதீங்க. அந்த நிலமெல்லாம் இன்னும் பிற்காலத்தில் நிலைமை இல்லைன்ற சூழ்நிலை வந்துடுச்சு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ரோடுகள், எங்கே பார்த்தாலும் கட்டிடங்கள், எங்கே பார்த்தாலும் தொழிற்சாலைகள். நிலம் எங்கே இருக்குது? அப்புறம் கடலில் போய் விவசாயம் பண்ண முடியும்? இருக்கிற நிலத்தில் விவசாயம் பண்ண முடியும்? அப்போ நிலப்பரப்பு குறுகினே வருது. அப்படி குறுகினே வரும்போது விலை வந்து தாறுமாறாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்கள் கையில் உள்ள நிலத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 5 வருஷம் பொறுத்து நிலம் பார்க்கும்போது நிலம் கிடைக்காது உங்களுக்கு. பல வகையான சூழ்நிலைகளில் நிலம் வந்து எங்கேயோ போய் தாறுமாறாக நிற்கும். அப்போ உங்கள் பணமும் போயிடுச்சு, உங்கள் நிலமும் போயிடுச்சு இல்லையா? அதனால் நிலத்தை கண்டிப்பாக தக்க வச்சுக்கோங்க. இயற்கையான சூழலில் முதல்ல வாழ கற்றுக்கணும் சார் ஒவ்வொருத்தருமே. அந்த மாதிரி வாழ கற்றுனாலே நம்மளுக்கு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த ஆரோக்கியத்துக்கு இந்த மக்கள் டிவி உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். தொடர்ந்து 6:30 மணிக்கு காலையில் 5:30 மணிக்கு இந்த மக்கள் டிவி தொடர்ந்து பாருங்கள். நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். நீங்களும் பார்க்குறதுனால உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும்.